நீ ஏடிஎம் கார்டு எடுத்தியா? தெரிஞ்சுக்கலாம்ல. அதான் புத்திசாலியா இருக்கியா? அப்பா ஷாப்பிங் போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துடும். யார் சித்தப்பா பர்த்டே? பர்த்டேவா? இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வரப்போகுது. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் Dress எடுக்க வேண்டாமா? எனக்குமா புது Dress? உனக்கும் நிறைய Dress எடுக்கலாம். வரியா போலாம்? நானும் வரேன். தாத்தா நான் ஷாப்பிங் போறேன். அம்மா இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு டிஃபரெண்ட் ஏதாவது வாங்கலாம். சுடிதார் வாங்கிடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு நான் உனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்து. சரிங்க. குழந்தைக்கு என்ன வாங்கலாம்? உனக்கு அவளுக்கு ஒரே கலர்ல வாங்கிடலாம். ஆமாங்க. என்னடா தம்பி நீ ரெடியா? ரெடிண்ணே, கிளம்பலாம். எப்படிடா போறீங்க? கேப் புக் பண்ணிட்டப்பா, வந்துட்டு இருக்காராம். டே ராஜவா, உமாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. கூட்டத்துல யாராவது இடிச்சு தள்ளிட போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மாமா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓகே வாங்க போலாம். நான் வரல. நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. எனக்கு Dress எல்லாம் ஒண்ணு வேணாம். ஏமா? நான் வரல விடுங்க. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் தாத்தா கூடயே இருந்துக்கிறேன். என்ன குஷி வரலங்கற? இங்க பாரு, நீ வந்தாதான் உன் சைஸ்க்கு Dress கரெக்ட்டா எடுக்க முடியும். நீ வராம நாங்க எடுத்துட்டு வந்து அது உனக்கு பத்தலனா அத மாத்தத்துக்கு திரும்ப இன்னொரு தடவை போணும். ஒரு வேளைக்கு 2 வேலை ஆகும். நான் வரல. என்னாச்சு? ஏன் திடீர்னு நடம் பிடிக்கிற? நீ குட் கேர்ளா இல்லையா? நீ சித்தி சித்தப்பா கூட வா, உனக்கு மோட்டு பத்திர டிஷர்ட்லாம் வாங்கி தரேன், சரியா? ஒண்ணும் வேணாம் சித்தப்பா. நான் தீபாவளிக்கு பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். குஷி, ஏன் குஷி வரமாட்டேன்னு சொல்ற? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நான் சொல்றேன். நான் வர்றது அவளுக்கு பிடிக்கல. ஏன் அப்படி நினைக்கிற? என்ன குஷி, அம்மா வரது உனக்கு பிடிக்கலையா? நான் வரலங்க. நீங்களே போயிட்டு வாங்க. உமா 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 நீ அப்பா நான் வரேன், இப்பவே கிளம்பலாம். என்ன குஷி நீ இப்படி பண்ற? அம்மா பாவம். சித்தி நம்ம போலாமா? குஷி வா, விடு. வாமா, நம்ம கிளம்பலாம். எப்படி நான் வர முடியும் அவ இல்லாம? சரி நீங்க இருங்க, நான் பேசி பார்க்கறேன். உமா என்ன இது? அவ வந்து குழந்தை ஏதோ சொல்லிட்டா, அதுக்காக நீ அழுதுட்டு போயா? என்ன நடந்துருச்சுப்பா? இதுக்கு மேல என்னங்க நடக்கணும்? என்ன கண்டாலே அவளுக்கு பிடிக்கலையே. எவ்வளவு தடவை என்ன இப்படி அவமானப்படுத்துவா? என் கையால சாப்பிட மாட்டேங்கிறா, என் கூட தூங்க மாட்டேங்கிறா, நான் ஹோம்ஒர்க் சொல்லி தரக்கூடாதுங்கிறா, ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் வரக்கூடாதுங்கிறா. இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? உமா நியாயம் உன் பக்கம் தான் இருக்க, எனக்கு அது தெரியாம இல்ல. ஆனா இந்த விஷயத்த நான் போய் அவளுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்? அன்பும் பாசமும் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல தானா இயல்பா வரணும். ஃபோர்ஸ் பண்ணி தான் அன்பை வர வைக்க முடியுமா? இல்ல அப்படி வர்ற அன்பு தான் நிலைக்குமா? சொல்லு. நான் எதுவும் சொல்லல. நான் இப்படியே யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம ஒதுங்கிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க, எனக்கு அது போதும், அது போதும். என்ன உமா இது? நீ இப்படி எல்லாம் பேசுற? உமா நீயும் குஷியும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம். உமா அவளுக்கு வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி கிடையாது. பெரியவங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க, அப்புறம் எதுக்கு இப்ப அழுற? எனக்கு அழறதுக்கு கூட இந்த வீட்ல உரிமை இல்லையாங்க? என்ன தனியா விடுங்க. இல்ல உமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஓகே. என்னாச்சுண்ணே? என்ன மூட விட்டு? அவ வரமாட்டா.
அவ இல்லாம நான் வந்து நல்லா இருக்காது. நீங்க 3 பேருமே போயிட்டு வாங்க. கிளம்புங்க. என்னென்ன நானும் சொல்ற? அக்கா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஸ்னேகா, பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இப்ப அவளை இல்ல, வேற ஒரு ஆளை. சரிடா, நீங்கள் 3 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க. ராஜீவா, பிரியாவுக்கு தலை தீபாவளி, நீ அம்மாவும் போய் அவங்கள தீபாவளிக்கு வர சொல்லிட்டு வாங்க. சரிப்பா. வாடா வரேன் மாமா. பார்த்து போயிட்டு போயிட்டோடா. வரேன் அத்தை. சரி. வரேன் மாமா. டேய், உமா கூட்டிட்டு வாடா. நாம பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அம்மா, அவ எப்படிப்பா? அவ மூட வீட்டுல இருக்கா. அவ வேணா நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வருவோம். சரிடா, நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நைட்டெல்லாம் உனக்கு காய்ச்சல்ல இரும்பிகிட்டே இருந்த. இருமலுக்கு சுக்கு காப்பி ரொம்ப நல்லது. இரு, நான் போட்டு தரேன். நீ போய் முகம் அலம்பிட்டு வா. இதெல்லாம் எதுக்குங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் என்ன இருக்கு? எனக்கு உடம்பு முடியலன்னா நீ தானே பண்ண போற. உனக்கு உடம்பு முடியலன்னா நான் பண்ணக்கூடாதா? போய் மூஞ்சி கழுவிட்டு வா. அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா, போமா. ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே பண்ணிக்க மாட்டேனா? அதனால என்ன, பரவாயில்ல. சூடாக கஞ்சி வச்சு தரேன், குடிச்சேன்னா உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வேலைக்கு கிளம்புங்க. வேலைக்கு இன்னைக்கு லீவ் போட்டோமா? என்னது? ஏன்? உனக்கு உடம்பு முடியாமல் இப்படி கஷ்டப்படுற, உன்னை எப்படி நான் தனியாக விட்டு போவேன்? ரவி அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன். அவர் உனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் வர சொல்லிட்டார். ஏன் நின்றுருக்க? உட்காரு. இந்தா குடி. பார்த்து சுட போகுது. நல்லா இருக்குங்க. சுக்கு காப்பி எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா? அது ரொம்ப சிம்பிள் பிரியா. இந்த சுக்கு, மிளகு, மல்லி இந்த 3ஐயும் அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரைச்ச பொடியை இந்த கொதிக்கிற தண்ணி இல்லை அதில் போட்டு மூடி வைக்கணும். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் அதை எடுத்து வடிகட்டி இந்த பனை வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் கலந்துட்டோம்னா சுக்கு காப்பி ரெடி. இதெல்லாம் எப்படிங்க கத்துக்கிட்டீங்க? சின்ன வயசுல அம்மா எனக்கு சளி பிடிச்சி அப்படி தான் செஞ்சு தருவாங்க. அவங்க பண்ணும்போது கூடவே இருந்து பார்ப்பேன். அப்படியே பழகிட்டேன். அடுத்த தடவை நான் பண்ணும்போது நீ கூட இருந்து பாரு, நீயும் கத்துக்குவ ஈஸியா. என்ன மன்னிச்சிருங்க சஞ்சய். எதுக்கு? திடீர்னு காய்ச்சல் வரும்னு எதிர்பார்க்கல. நீங்க ஆசையா வந்திருப்பீங்க, நான் ஏமாத்திட்டேன். சாரிங்க. இந்த பார் பிரியா, காத்திருக்க வேண்டிய விஷயத்தை காத்திருக்கலாம், தப்பு இல்லை. உடனே நடக்கலன்னா அது ஒன்றும் தலைபோற காரியம் இல்லையே. நிஜமாவே உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? இந்த பாரு, நீ இப்படி கேட்கறதா எனக்கு கோவமே வருது. பொண்டாட்டி வெறும் ஆசை தீர்த்துக்கிறதுக்கான போகப் பொருளை மட்டும் பார்க்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு பிரியா. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. பரவாயில்லையே, உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுது. மனசுல பட்டதை பேசுறேன், அவ்வளவுதான். யோ, குடிக்காதேன்னு சொன்னா கேக்குறியா? இப்படி குடிச்சிட்டு வந்து உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிறியா? குடிப்பண்டி எப்ப பாரு போலையிலே இருக்க வேண்டியது. தீபாவளிக்கு இப்பவே ஏண்டி குளிப்பாட்டுற? பிரியா, அம்மா, பிரியா, வாங்க வாங்க. பிரியா, வாங்க அத்தை. மாப்ள. வாங்க மச்சான், உள்ள வாங்க. என்ன மாப்ள, சௌக்கியமா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருமா. உட்காருங்க. இந்தாடி. பரவாயில்லையம்மா, ஆமாடி. வீடெல்லாம் அழகா செட் பண்ணிருக்க. குட் குட், எனக்கு பிடிச்சிருக்கு.
நிஜமாக சொல்கிறீங்க? துவாரகேஷ்க்கும் அத்தைக்கும் தான் இந்த வீடு பிடிக்கல. ஆனா அன்னைக்கு நீங்க புதுசா குடி வந்த போது அவங்க கூட வந்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச பிறகு இந்த வீட்டுக்கு ஒரு தனி களை வந்துருச்சு. மாப்பிள, வீடுங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் வச்சு கட்டுற கட்டடம் மட்டும் கிடையாது. அன்பும் பிரியமும் பாசமும் சேர்ந்து இருக்கிற இடம். அன்பும் பாசமும் ஒரு இடத்துல இருந்துட்டா அந்த இடத்துக்கு அழகு தானா வந்து சேர்ந்துடும். அம்மா, சுக்கு காப்பி இருக்கு, குடிக்கிறியா? நீ சுக்கு காஃபி போடலாம் கத்துக்கிட்டியா? அம்மா, அவர்தான் வச்சாருமா. 2 பேரும் குடிங்க. இல்லம்மா, இப்ப கிளம்ப போது நாங்க டீ சாப்பிட்டு வந்தோம். என்ன பிரியா, ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தை, பிரியாவுக்கு 2 நாளா காய்ச்சல். ஐயோ, என்ன மாப்பிள்ள இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? பிரியாவை நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? மாத்திரை எல்லாம் கொடுத்தீங்களா? மா, சாதாரண காய்ச்சல்மா, சரியாயிடுச்சு. மாப்பிள்ள, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களால பாத்துக்க முடியலன்னா சொல்லிடுங்க. நாங்க வேணா எங்க வீட்டு கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோம். மா, இந்த காய்ச்சலுக்கு இவர் லீவ் போட்டுட்டாருமா. நேத்துல இருந்து என் கூட தான் இருக்காரு. மாப்பிள, இது எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான், கொஞ்சம் ஓவராவே பொங்குவாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க என் தங்கச்சியை நல்லா பாத்துப்பீங்கன்னு. பிரியா, இது உங்களுக்கு தலை தீபாவளி. இந்த தீபாவளிய நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுல தான் கொண்டாடணும். முதல் நாளே வந்துரு, மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துரு. மாப்பிள்ள, நீங்களும் வந்துருங்க மாப்பிள்ள. வரேன். வழக்கப்படி தலை தீபாவளிய தாய் வீட்டுல தான் கொண்டாடணும். பிரியா, அவசியம் வந்துடணும். மாப்பிள்ள, சாக்கு போக்கு எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுல தான் தீபாவளி கொண்டாடுறீங்க என்ன? கண்டிப்பா வர மச்சான். அண்ணா, அதான் அவரே சொல்லிட்டார்ல, கண்டிப்பா வருவோம். சரிடி, நாங்க கிளம்புறோம். வரோம் மாப்பிள்ள. எதுவும் சாப்பிடாம போறீங்களா? மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மாப்பிள்ள, என்னது தங்கச்சி உடம்பு சரியில்லாம இருக்கா? முத தடவை நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், வெறும் ரசஞ்சோறு போட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இன்னொரு நாள் நான் வருவேன். எனக்கு தடபடலாம் விருந்து வேணும். எனக்கு உரிமை இருக்கு இந்த வீட்டுல. ஐயோ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? கண்டிப்பா அடுத்த தடவை வாங்க, விருந்து சாப்பாடு போடுறேன். சரி மாப்பிள்ள. மீனா வீட்டுக்கு போய் அழைக்கணும். டைம் ஆச்சு. நாங்க கிளம்புறோம். வரோம். கிளம்புறோமா? அம்மா, தீபாவளிக்கு முதல் நாள் 2 பேரும் அங்க வந்துடுறோம். சரிம்மா, வரோம் மாப்பிள்ள. சரிங்க, நாங்க வரோம். வரேம்மா. சரிம்மா. பிரியா, உடம்பு பாத்துக்கிட்ட கண்ணு. சரிண்ணா, பாய். வேளா வேலைக்கு கரெக்டா சாப்பிடு, சரியா? கொஞ்சம் பாத்துக்கங்க மாப்பிள்ள. சரிங்க. வரோமா? வரோம் மாப்பிள்ள. சரிண்ணா. வரோம் பிரியா. அம்மா, அப்பா அண்ணன் எல்லாம் கேட்டேன்னு சொல்லு. சரிம்மா, ம். வரேன். வரேன் மாப்பிள்ள. சரிம்மா, வரோம் மாப்பிள்ள. வரோம் பிரியா. பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா. சார், ஐடென்டிஃபிகேஷன் பரேட்க்கு வர சொல்லிருந்தீங்க. ஆமாம்மா, ரெடியா இருக்கு. ஓகே சார். வாங்க. அம்மா, உங்க முகத்தை துணியால மூடிக்கங்க. அக்யூஸ்டுக்கு உங்களை அடையாளம் தெரியக்கூடாது. ஆமா மேடம், அங்க நிக்கிறவங்க எல்லாமே பொறுக்கி பசங்க மேடம். பின்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், முகத்தை மூடிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் இப்படியே வரேன். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சரிம்மா. பட்ட பகல்ல தைரியமா செயின் இருக்கிறான். நான் நல்லது பண்ண வந்திருக்கேன். நான் எதுக்காக பயப்படணும்? ஹரிஷ், ஷியோர் சார். வெரி குட். உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ரெகுலராக செயின் இருக்கிறவன், சந்தேக லிஸ்ட்டில் இருக்கிறவன், அப்புறம் நீங்கள் துப்பு கொடுத்த ஆள் எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். ஓகே சார். ம், பாருங்க.
நான் சொன்ன ஆள் இவன் தான். அப்படியா பொறுக்கி இவன் தானா? ஆமா சார். தைரியம், ஆ? கருப்பா சார். இவன் எழுதிட்டு போ. ஓகே சார். ஆ. ஏய் நடடா. போ. ஏய் ஓடா. சார் அப்ப நான் கிளம்பலாமா? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். வாங்க. டேய் வேற ஏதாவது கேஸ்ல சிக்கினீங்க முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். கிளம்புங்கடா. வா.